எடிட்டிங் கற்றுக்கணுமா? கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். காப்பிரைட் காரணமாக தான் நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கீர்த்தி சுரேஷ் வேர்ட்ஸ் ட்ரெஸ் எடிட் பண்ண போகிறோம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஃபோன் ரொட்டேட் ஆகிடும். பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணிங்க. டம்மி பேக்ரவுண்டை செட் பண்ணிவிட்டு நல்லா 30 செகண்டுக்கு இல்லை ஒரு 26 செகண்டுக்கு ஸ்டேட்டஸ் எதுனா எவ்வளோ செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா லேயர் உள்ளே போயிட்டு மீடியான்னு அப்படி இருக்கும். அந்த மீடியாவில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஹார்ட் சிம்பிளை வந்து பேக்ரவுண்ட் இமேஜாக செட் பண்ணுறேன். அதை என்ன பண்ணேன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபுல்லாக கிளிக் பண்ணிங்க. அது ஆஃபில் இருந்தால் ஃபுல்லாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை பேக்ரவுண்ட் எவ்வளோ செகண்ட் இருக்கோ அதை செகண்டுக்கு இதையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் அப்படியே கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு திருப்பியும் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போங்க. மீடியாவில் போய்ட்டு டவுன்லோடில் போய்ட்டு நான் கீர்த்தி சுரேஷ் வச்சு எடிட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டைலாக அதேமாதிரி எடிட் பண்ணிங்க. இந்த ஹார்ட் இமேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். கண்டிப்பாக நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோ ஒன்று கிளாரிட்டி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அது வந்து ஹார்ட்டுக்கு பின்னாடி போயிடுச்சு. ஒயிட் கலர் பேக்ரவுண்டதுனால உங்களுக்கு தெளிவாக தெரியல. பாருங்கள் உங்களுக்கே தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள் பின்னாடி இருக்க மாதிரியே இருக்குது. பின்னாடி இருக்க மாதிரி இல்லை, பின்னாடி தான் இருக்குது. ஓகேவா? சென்ட் டு பேக் கொடுங்க. அந்த 3 டாட் இருக்குல்ல, 3 டாட்டில் போய்ட்டு சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுங்க. பேக்ரவுண்ட் தான் பேக்ரவுண்டு ஃபோட்டோ போய்டும். அப்படியே லைட்டாக நல்லா ஜூம் இன் பண்ணிங்க. ஜூம் இன் பண்ணிட்டா ஒரு வழியாக ஒர்க் முடிஞ்சுது. இப்போ அதேமாரியே ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ண மாதிரியே அப்படியே பாருங்கள். நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டேன். திருப்பி அதேமாதிரி அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒன்றுக்கு அனிமேஷன் ஓவர் அனிமேஷன் கொடுங்க. நல்லாயிருக்கும். ஒரு இமேஜுக்கு ஆட் பண்ணுற ஒவ்வொரு இமேஜுக்கும் அதேமாரியே கொடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமோ ஃபஸ்ட்டு இமேஜுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் எல்லா இமேஜுக்கும் அடுத்தடுத்து வர எல்லா இமேஜுக்குமே அதே ப்ராசஸ் தான். ஆனால் நிறைய எஃபெக்ட்ஸும் நிறைய அனிமேஷன்ஸ் அனிமேஷன் ஓவர் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். அதுலேயும் டைமிங்கும் இருக்கும். கீழே பாருங்கள் 1ன்னு காமி இதில். அதில் நீங்கள் வேகமாக வைக்கணுன்னா கொஞ்சம் லைட்டாக அதிகப்படுத்தணும், அதை கம்மிப்படுத்தணும். இல்லை ஸ்லோவாக வரணுன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணணும். இந்த பக்கம் தள்ளணும், இல்லை இந்த பக்கம் தள்ளணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். திருப்பி இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு இமேஜ் திருப்பி ஆட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே எடிட் பண்ணலாம். இல்லைனா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ஃபஸ்ட்டு மீடியாவை கிளிக் பண்ணியும் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லேயரில் போய்ட்டு ஆட் பண்ணலாம். லேயர் என்பது ஒவ்வொரு லேயர், அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலான லேயர்ஸ், அதாவது இண்டிவிஜுவலான ஒரு பார்ட், அதாவது நம்ம லேயர்னு சொல்கிறது. ஸோ இப்போ இதில் ஃபேடு கொடுக்குறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இல்லை அதேமாரி கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரே ஃபோட்டோவை போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இப்போ நான் அதேமாரியே பாருங்கள் எல்லா இமேஜும் ஆட் பண்ணிவிட்டேன். பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா பயங்கரமாக இருக்கும். நான் இதுன்னு கடைசியில் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சதுக்கப்புறம். ஓகே, அதுக்கும் அனிமேஷன் கொடுக்குறேன். ட்ராப் அனிமேஷன் ஒவ்வொரு இமேஜுக்கு அதேமாதிரி ஆட் பண்ணுறேன். இருக்கிற எல்லா இமேஜும் இப்போ நான் ஆட் பண்ணி முடிக்க போகிறேன். கிட்டத்தட்ட செகண்ட்ஸ் வருது. ஏன்னா இருக்கிறது ஃபோட்டோ வந்து நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கலாம், இல்லை வேறு எதனா யாருக்காக வேணாலும் எடிட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணும்போது நம்ம ஃபோட்டோ வந்து கிளாரிட்டியான ஃபோட்டோ வைக்கணும், அதான் முக்கியம். ஸோ இப்போ நான் இடத்துல என்ன பண்ணுறேன், அதேமாரி ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். பின்னாடி போயிருக்கு, தெளிவாக தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட் இமேஜுக்கு இந்த இமேஜுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து பேக்ரவுண்டு ஒயிட்ன்றதுனால அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இதுவே போதும். அதனால் நான் ட்ரிம்மில் போய்ட்டு கட் பண்ணுறேன். ட்ரிம்மில் போய்ட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு இமேஜுக்கும் எல்லாமே கரெக்டாக ஆர்டராக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். இதில் போனால் நிறைய ஃபோல்டர் இருக்கும். நான் இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் அதேமாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா இதில் காட்டும். நான் வந்து 2 அந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். காப்பிரைட் காரணமாக தான் சாங் வந்து கேட்காது.
பாருங்கள், ஒவ்வொரு இமேஜுக்கு அதேமாதிரி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அனிமேஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ இதுக்கு திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா இந்தியன் அனிமேஷன் கொடுக்குறேன். இந்தியன் அனிமேஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்னல பாருங்கள், பயங்கரமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே அவைலபிள் தான். நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளே ஸ்டோர்லேயே ஏற்றிக்கலாம். அப்படி உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஏற்றினா க்ரோமில் போய் ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட கைன்மாஸ்டர் லிங்க் இல்லை, ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் எடிட்டிங் எல்லாத்தையும் கற்றுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் வேணுன்றது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், பல்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓவர் அனிமேஷன் ஓவரால்னால் ப்ளே ஆகின்னு இருக்கும்போதே வீடியோ அந்தமாரி தெரியணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் செகண்ட் இமேஜ் இது. ஃப்ளிக்கர் இல்லை பல்ஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். இதுக்கு பல்ஸ் எல்லாத்துக்குமே பல்ஸ் கொடுத்துருக்கேன். இன்ன அனிமேஷன் மட்டும் தான் வேறு. மீதி ஓவரால் அனிமேஷன் எல்லாமே ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், சாங் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டு விட்டுலாம். ஸோ பேபி அப்படின்னு, ஸோ பேபி ஓகே. ஸோ பேபின்னு போட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு கலர் ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட் கலர் இங்கே வச்சா தெரியாது, கலர்னு இருக்கும். அதில் போய்ட்டு ரெட் கலர் கொடுக்குறேன். ரெட் கலர் மாறல, ரெட் கலர் கொடுத்துட்டேன். இப்போ ஓகே, ரெட் கலர் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அதை மூவ் அனிமேஷன் கீ ஃப்ரேம் செட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீ ஃப்ரேம் செட் பண்ணுறது பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ கீ ஃப்ரேம் செட் பண்ணுறது தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக போடுவேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தா பயங்கரமாக இருக்கும். இன்னும் அனிமேஷன் இதுக்கும் கொடுக்குறேன். லெட்டர் பை லெட்டர் ஒரு லெட்டராக வரும். ஸோ பேபி அப்படின்னு ஓகே, ரெடி ஆகிடுச்சு. மேலே இருக்க அந்த ஏரோ பார் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் சேவ் வீடியோ சேவ் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோன்றது கமெண்ட் பண்ணுங்கள்.